தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். அதாவது நான் பல வாட்டி திருப்பி சொல்லிட்டேன். என்னென்னா, நாம் தமிழர் கட்சியை மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்கடா தம்பிமார்களா, தயவு செஞ்சு நம்பாதீங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அந்த கட்சி நல்ல கட்சியாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, கம்ப்ளீட்டாக திமுக ஜெயிக்கிறதுக்காக, திமுகவை முட்டு கொடுக்கறதுக்காக, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக அவங்க விலை போயிட்டாங்கங்கிறத நான் பல வாட்டி சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம். லைக் ராஜ்மோகன் சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டிவிக்கில் இருக்கார் இந்த மனுஷன்தான். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், நேற்றுக்கு ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சிருந்தார். நேற்றுல ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி என்ன விமர்சிச்சிருந்தாருன்னா, அதாவது ஒரே சட்டை, ஒரே டெய்லரு, ஒரே துணி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் தான் நான், ஆனால் அவர் போடுற சட்டை எந்த அப்படின்னு சொன்ன மாதிரி லைக் விமர்சிச்சிருந்தார். என்னென்னா, திமுக ஒரு ரேம்ப் வாக் போயிருந்தாங்க. அந்த ரேம்ப் வாக் எப்படின்னா, லைக் எப்படி விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி மதுரைன்னு சொல்லிட்டு எல்லா மாநாட்டிலையும் அந்த ரேம்ப் வாக் போனாரோ, எப்படி அவர் கொடி, தன்னோட கட்சி கொடியெல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரி தோளில் தூக்கி போட்டாங்களோ, இவர் அது மாதிரி பூ வாங்குறதெல்லாம் கீழே தொண்டர்களோட தலையில் தூக்கி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும் ஒரு காமெடியாக ஒரு ரேம்ப் வாக் ஒன்று போயிருந்தாப்புல. அப்படியே காப்பி அடித்து ரேம்ப் வாக் போயிருந்தாப்புல. ஸோ இதை கலாய்க்கிறது யார்? இங்கே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிற தாவேக்காவோட ஸ்போக்ஸ் பர்சன் யாருன்னா ராஜ்மோகன் அவர்கள். அதே சட்டை, அதே டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முட்டு கொடுக்குறது யார் தெரியுமா? இது என்ன சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சியோட முதன்மை வலை ஒளி என்ன போட்டிருக்காங்கன்னா, 3/2/2024 ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இதே மாதிரி ரேம்ப் வாக் போயிருக்காரு. அந்த ரேம்ப் வாக்கை காப்பி பண்ணி தான் விஜய் அவர்கள் போயிருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய விக்கிரவாண்டி மாநாடுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மதுரை மாநாடாக இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ நான் சைடில் போடுறேன். இதில் ஏதோ ஒரு மாநாட்டில் நடந்த, ஏன்னா எல்லா மாநாட்டிலையுமே இவங்க ரேம்ப் வாக்கு டிவிக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வராத இந்த புகைப்படம் இப்போ மட்டும் கரெக்டாக எப்படி வருதுன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தனா நான் ஒன்று செய்வேன், அதுதான் அதோட பொருள். திமுக காரனை விமர்சித்தா நாம் தமிழர் கட்சி அவனை அடிப்பான்னா இதை ரசிக்கிறது யார் தெரியுமா? திமுக காரன். அந்த விஷயம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த பிள்ளை ஒருத்தங்க அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருன்னா, ஒரு அக்கா ஒருத்தங்க திமுகவில் இருக்காங்க. எங்கள் ஐயா யாருன்னு தெரியுமா, எங்கள் பெரியார் யாருன்னு தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு புள்ள. அந்த புள்ள இந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணியிருக்காப்புல. யாரோட வீடியோனா, சாட்டை அவர்கள் இவங்களை விமர்சிக்கிற, யாரை, தாவேக்காவை விமர்சிக்கிற வீடியோவை, தாவேக்கா டிஎம்கே விமர்சிக்கிற வீடியோவை, அதை சாட்டை முட்டு கொடுக்குற வீடியோவை அந்த புள்ள ரீட்வீட் பண்ணியிருக்காப்புல. நாம் தமிழர் நேர் எதிரான கொள்கை கொண்ட கட்சி யாருக்கு? திமுகவுக்கு. எக்காரணத்து கொண்ட நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் திமுககாரன் வீட்டில் நடையாற்ற மாட்டான். அது காரணம் என்னென்னா, இவங்களோட மெயின் கோட்பாடு, மெயின் கொள்கை, மெயின் கோர் ஐடியாலஜி என்ன தெரியுமா? திமுக, நான் அவங்களோட சொல்கிறேன், திமுக 1.5 லட்சம் மக்களை, தமிழ் மக்களை குவிக்கும் போது இங்கே மாநாட மயிலாட ஷோவை நடத்தி மக்களை திசை திருப்பி டிவி எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை குவிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு மேலே அமைச்சரவைக்கு பங்கு பேசிகிட்டு இருந்த கட்சி. ஸோ அந்தளவுக்கு வெறுப்பும் உணர்வு கொண்ட கட்சி தான் 2 நேர் எதிர் துருவங்கள். ஸோ இவன் என்ன பேசினாலும் திமுககாரன் ஏற்றுக்கவே மாட்டான், திமுககாரன் அவன் பக்கத்தில் போக மாட்டான். அதே மாதிரி தான் திமுககாரனோட பக்கத்து வீட்டில் கூட இவன் நாம் தமிழர் கட்சிக்காரன் போக மாட்டான். அந்தளவுக்கு கோர் எதிர் ஐடியாலஜி. 40 பேர் செத்ததுக்கு நீ இந்தளவுக்கு பேசுகிற இல்லை, அங்கே 1.5 லட்சம் பேர் செத்ததுக்கு அவன் எந்த அளவுக்கு திமுக அடித்தான் தெரியுமா? அந்த டைமில் எல்லாம் கம்ப்ளீட்டாக அரசியலை நோக்கினவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 2009 எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் நினைக்கிறேன், சீமான் அவர்கள் முதல் மாநாடு நடத்துகிறார். இது சினிமாக்காரங்க எல்லாருமே உட்கார வச்சு பெரிய ஒரு மாநாடை நடத்தி நல்ல ஒரு ஃபயர் ஸ்பீச்சாக பேசியிருந்தார். ஸோ அங்கே தொடங்கினது இன்றைக்கி 2026 வரைக்கும் நிற்குதுன்னா, எல்லாமே ஒன்றே ஒன்று தான், ஈழத்தில் கொத்து தமிழர்களை குவிச்ச விஷயத்தை வச்சு தான் இவங்க போராட்டம் பண்ணி பேசி வந்தாங்க. இன்றைக்கி யாருக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னா, அதே கொத்து குவிச்சதை வேடிக்கை பார்த்த கட்சிக்கு. இன்னொரு விஷயத்த நான் பேசணும், கண்டிப்பாக பேசணும். என்னென்னா, நாம் தமிழர் கட்சியோட கேண்டிடேட் ஸ்கேம். அதாவது இப்போது 2 நாளாக சலசலப்பாக சோஷியல் மீடியா ஓடிட்டுருக்கிறது என்னென்னா, நத்தம் சிவசங்கரன் அவருடைய தொகுதி சீரமைப்பு பண்ணி கொடுத்த தொகுதி. அதாவது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேணா பக்கத்தில் ஃபோட்டோ ஒன்று நான் போடுறேன். இவர் யாருன்னா, நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய லெவலில் அறியப்படுற நபர்.
நத்தம் பகுதியில் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அறியப்பட்ட நபர், ஒரு சமூக சேவகராக எனக்கு உண்மையிலேயே பர்சனலாக நாம் தமிழர் கட்சியில் எப்படி இடும்பவன் கார்த்தி அவர்களையோ, சாட்டை அவர்களையோ, கல்யாண சுந்தரம் அவர்களையோ, எங்கள் பகுதியில் இருக்கிற ஹிம்லர் அவர்களையோ, காளியம்மாள் அக்காள் அவர்களையோ அந்தளவு பிடிக்குமோ, அதே மாதிரி ஒரு களப்போராளியாக எனக்கு இவரை உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். இந்த ஜல்லிக்கட்டு மாடை பற்றி பேசுகிறதோ, அதை தாண்டி வந்து அந்த அந்த ஊரில் இருக்கிற கலை விஷயத்தை பற்றி பேசுகிறதோ, அரசியலை பற்றி பேசுகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி நான் இன்ஸ்பிரேஷனாக பார்த்த நபர். ஒரு டைமில் நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போகும்போது அப்போ தான் இவர் கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ என்னென்னா என்னோடய வீடியோக்காக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பசங்க. ஸோ தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிருக்கும்போது என்னோடய ஃபோட்டோ வரும்போது இவர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஓ இந்த பையன் இந்த சேனலுக்கு வரானா, ஏன்னா இதனோட பையன், ஏன்னா நான் அப்போ ஃபுல்லாக ஷார்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த என்னோடய வீடியோஸ் அவர் பிடிச்சிருந்து போல். ஸோ இந்த பையனோட வீடியோஸ்க்கு நான் பிக் ஃபேன்யா, ரொம்ப நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்காப்புல. இவர் போனதுக்கப்புறம் அந்த பசங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சிவசங்கரன் அண்ணா வந்து உங்களை வந்து ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க அப்படின்னு. அப்போ நம்மளுக்கு ஒரு டோபமைன் சுரக்கும் இல்லை, நம்ம ஒருத்தங்களை இன்ஸ்பிரேஷனாக நினச்சி பார்க்கும்போது அவர் நம்மளை பாராட்டி பெரிய லெவலில் பேசும்போது சத்தியமாக நம்மளுக்கு ஒரு 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 உணர்வு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்த ஒரு விஷயந்தான் அன்றைக்கி அந்த பசங்க சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 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 நத்தம் பகுதியில் இவர் ரொம்ப ஒரு மக்கள்கிட்ட அறியப்பட்ட நபராக இருக்கார். ஸோ நாம் தமிழ் கட்சியோட ஸ்கேமை நான் சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது நத்தம் பகுதியில் 2016 இதே டாக்டர் வி சிவசங்கரன், நத்தம் சிவசங்கரன் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்னா 2393 ஓட்டு வாங்குறாரு, 1.16%. திமுக அந்த தொகுதியில் ஜெயிக்குது. ஆதி அம்பாலம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அதிமுக ஷாஜகான் சொல்லிட்டு ஒருத்தர் 2வது இடத்துக்கு வராரு. ஸோ ஷாஜகானுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் ஒரு 6000 ஓட்டு தான் வித்தியாசம். சாரி 6000 ஓட்டு இல்லை, அதிமுக 91,000 ஓட்டு, திமுக 93,000 ஓட்டு, வெறும் ஒரு 1500 2000 ஓட்டு தான் வித்தியாசத்தில் திமுக வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ திமுக ஜெயித்ததுக்கப்புறமா அந்த ஓட்டு யார் பிரிச்சிருக்கா அந்த தொகுதியில் கரெக்டாக பாருங்களேன். தேமுதிக 9000 ஓட்டு பிரிச்சிருக்காங்க, நாம் தமிழர் 2393, அதாவது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் 2393 ஓட்டை பிரிச்சிருக்காரு. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தேமுதிகவும் நாம் தமிழரும் அந்த இடத்துல ஓட்டை பிரித்தனால அதிமுக தோற்றுருக்கு, திமுக ஜெயித்திருக்கு. கரெக்டாக 2021 எலெக்ஷன் தேர்தலை பார்க்கலாம். அங்கே தேமுதிக அந்த இடத்துல ஆட்டமே இல்லை. போன தேர்தல் என்ன தேமுதிக. அதிமுகலேருந்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஜெயிக்கிறார். எவ்வளோன்னா 1,07,762 ஓட்டு. திமுகலேருந்து ஆதி அம்பாலம் ஜெயித்தவர் வந்து 95,000 ஓட்டு வாங்கி தோக்குறாரு. ஒரு 12,000 ஓட்டு தான் டோட்டலாகவே வித்தியாசம் இவங்களுக்கும் அவங்களுக்கும். அந்த ஓட்டை இந்த வாட்டி யார் வாங்கியிருக்காரு தெரியுமா? அதாவது 2021 தேர்தலில் நத்தம் டாக்டர் வி சிவசங்கரன் அவர்கள் வாங்கியிருக்காரு. 14,762 ஓட்டு வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சி. ஸோ ஆதி அம்பாலம், அதாவது திமுக தோற்றதுக்கான காரணம் யார்? நத்தம் சிவசங்கரன் அவர்கள். சிவசங்கரன் அவர்கள் மட்டும் அந்த தேர்தலில் நிற்கலைன்னா ஈஸியாக திமுக ஜெயித்திருக்கும். கரெக்டாக இது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா தொகுதிகளிலும் இந்த சம்பவம் தான் நடக்குது. நான் எதுங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த தேர்தலில் வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில் மறுபடியும் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் அதே நத்தம் தொகுதியில் போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 14,762 ஓட்டு வந்து 2021 வாங்கியிருந்தாருன்னா இப்போ மறுபடியும் இன்னொரு 5,000 ஓட்டு கண்டிப்பாக, இல்லை 10,000 ஓட்டு கண்டிப்பாக, 25,000 ஓட்டு இல்லை 30,000 ஓட்டு வாங்கிடுவார். கரெக்டாக. ஸோ யாரோட ஓட்டை அவர் வாங்குவார்? திமுகவை எதிர்த்து பேசி திமுகவோட ஓட்டை தான் அவர் வாங்குவார். கரெக்டாக. ஏன்னா திமுக தான் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அடித்து அப்போ அவர் வாங்குறாருன்னா, திமுகவோட ஆதி அம்பாலம் அவர்கள் போட்டிடுறாருன்னா அவரோட ஓட்டு இன்னும் சரியும். கரெக்டாக. அப்போ என்ன நடக்கும்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த திமுக வேட்பாளர் ஒரு 50 லட்சம் இல்லை 1 கோடி ரூபா பணத்தை ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு நேராக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட போய், ஆனால் அந்த அதாவது அவங்க சொன்னதை சொல்கிறேன், நான் அண்ணனை மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன். அந்த 2016 எலெக்ஷனில் 2000 ஓட்டு வாங்கினா, இப்போ 14,000 ஓட்டு 21 வாங்கினா. நான் தோற்றதுக்கான காரணமே அவன் தான். இந்த வாட்டி அவன் ஒரு 25,000 ஓட்டு வாங்கிட்டானா மறுபடியும் நான் தோற்றுருவேன். தயவு செஞ்சு நத்தம் சிவசங்கரனை வேறு ஏதாவது தொகுதியில் போடுங்கண்ணே, ஏன்னா நான் இங்கே நின்னேன்னா எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு வசூல் அண்ணன் வந்து போட்டுருவாப்புல. அதாவது திமுக காரன் துட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நத்தம் சிவசங்கரன் அவர்கள் ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர் டு அம்பாசமுத்திர தொகுதியில் யார் ரொம்ப வலிமையாக ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்காருன்னா வேறு யாரும் கிடையாது. லைக் வந்து அந்த தொகுதியோட தலைவர் இசக்கி சுப்பையா, லைக் வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏ இசக்கி சுப்பையா.
இசக்கி சுப்பையா அவர்கள் சொந்த செல்வாக்கிலேயே அம்பாசமுத்திரம் தொகுதியில் ரொம்ப வலுவான ஒரு கட்டமைப்பாக இருக்கார். அங்கே போய் நாம் தமிழரால் ஒன்றுமே நொட்ட முடியாது. ஸோ நொட்ட முடியலைங்கிறது ரெண்டாவது, அதுக்குள்ளே நான் வரல. இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் நத்தம் தொகுதி எடுக்கிறேன். நத்தம் சிவசங்கரன் அவர்களாக நான் சொல்கிறேன். இது மாதிரி தமிழ்நாடு மொத்தமாக 234 தொகுதிகள் இருக்குது. 234 தொகுதியிலே இந்த பஞ்சாயத்து. ஏன்னா நாம் தமிழர் ஓட்டை பிரித்து யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்க கூடாதுங்கிறத போன தேர்தலில் நடந்துச்சு. அப்போ நான் இதெல்லாம் நம்பலை. பார்ட்டிக்குள்ளே கட்சிக்குள்ளே இருந்து நிறைய பேர் சலசலப்பாக 2021 தேர்தலில் சொன்னாங்க. இப்படி அண்ணன் பணம் வாங்கிட்டு இவங்களை அங்கேயும் அவங்கள இங்கேயும், அதாவது சொந்த தொகுதியில் நான் கஷ்டப்பட்டு 10 வருஷமாக நான் உழைச்சிருப்பேன், இங்கே எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னை தூக்கி இன்னொரு தொகுதியில் தூக்கி போட்டால் அங்கே நான் ஹீரோலேருந்து திருப்பி உழைக்கணும். எனக்கு கிழக்கு எதுன்னு தெரியாது, மேற்கு எதுன்னு தெரியாது, ராஜேஷோட வீடு எதுன்னு தெரியாது, ரமேஷோட வீடு எதுன்னு தெரியாது, அங்கே பிரியாவோட வீடு எதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. புதுசாக நான் ஒவ்வொன்றா உழைக்கணும். இன்னும் எலெக்ஷனுக்கு வெறும் 60 நாள் தான் இருக்குது. இந்த 60 நாளில் ஒட்டுமொத்தமாக நான் உழைச்சி எல்லா வீடுக்கும் ஏறி இறங்கி நான் பணத்தை செலவு பண்ணி வட்டிக்கு வாங்கி கடன் வாங்கி திருப்பி நான் குப்பை தொட்டியில் போட்டது மாதிரி நான் உழைக்கணும்னா, அண்ணனுக்காக உழைக்கிறோன்னா இது மாதிரி எத்தனை வேட்பாளர்கள் தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சீமான் அவர்களுக்கு தம்பிமார்கள் மேலே ஒரு துளி கூட கருணையே கிடையாது. உங்களுக்கு கூட தெரியும், நத்தம் சிவசங்கரன் அவர்களை எந்த அளவுக்கு அவங்க அம்மாவை தாயெல்லாம் சொல்லி எவ்வளோ கொச்சையாக திட்டவர் யாருன்னா திரு சீமான் அவர்கள். அந்த ஏதோ ஒரு பட்டுனால வேறு வழி இல்லாமல் சீமான் அவர்கள் கட்சியில் அவர் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். எனக்கு அது ஒரு ஏன் தான் அவர் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரில. அவர் தன்னிச்சையாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லை வேறு நல்ல கட்சிகளில் போனால் கூட அவர் இன்றைக்கி ஜெயித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஏதோ ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் அவர் ஜெயித்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கான நல்ல ஒரு இடத்துக்கு வரலாம். ஆனால் இவரை மாதிரி பல கேண்டிடேட்ஸ் அங்கே கடனை வாங்கி தன்னோட சொந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்னென்னா, இல்லை தம்பி, நான் அதாவது அந்த ஆடியோவில் சொல்லியிருப்பார், இது ஏன் கட்சி, எனக்கு கட்டுப்பட்டு நீ இருந்தனா இரு, இல்லைன்னா வெளியேறு. இதுதான் சீமான் அவருடைய ஒரே நிலைப்பாடு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதை விட்டால் அவங்களுக்கு வேறு நாதி இல்லை, திமுக அண்ணா திமுக மட்டும்தான் இருந்துச்சு, அங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த 234 தொகுதிகள்லையும் மினிமம் ஒரு 100 தொகுதிகள் இவருக்கு ப்ராஜெக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் மினிமம் 1 கோடி ரூபா. ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஜெயிக்கிறதுக்காக பல கோடிகளை செலவு பண்ணுறான். ஸோ இது மாதிரி ஓட்டை பிரிக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை மாறி இந்த தொகுதியிலேருந்து அந்த தொகுதி, அந்த தொகுதியிலேருந்து இந்த தொகுதின்னு சொல்லிட்டு மாற்றி போடும்போது ஒவ்வொருத்தனும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். போன தேர்தலில் அதிமுக 66 சீட்டு ஜெயித்தாங்க. இது 2021 தேர்தலில் அதிமுக 66 சீட்டு ஜெயித்ததுக்கான இன்னும் மேலே அவங்க வந்திருப்பாங்க. மினிமம் 40லேருந்து 50 சீட்டு இன்னும் அதிகமாக ஜெயித்திருப்பாங்க. திமுக ஒரு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்கு மெயின் காரணமாக முட்டுக்கட்டாக இருந்தது யார் தெரியுமா? டிடிவி தினகரன் அவர்கள் அந்த டைம் அம்மா மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு, தென் மாவட்டங்களில் இருக்கிற பல தொகுதிகளில் தனிச்சு களமாடி கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிகள்லையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஓட்டு வித்தியாசமே வெறும் 3000, 4000, 5000, வெறும் ஒரு 2%, 3% ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக தோத்தாங்க, திமுக ஜெயித்தாங்க. அதுக்கான முழு காரணம் யாருன்னா அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள். ஸோ டிடிவி தினகரன் அவர்கள் மாதிரியே அது அவர் அந்த தேர்தலில் அவங்களுக்குள்ள கிளாஷ் ஆகி எல்லோரும் தனித்தனியாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திரு சீமான் அவர்கள் மேலே 2021 இந்த குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இப்போ 26 கண்கூடாக பார்க்குறோம். அதுக்கு உதாரணம் யாருன்னா திரு நத்தம் சிவசங்கரன் அவர்கள். இது மாதிரி 100 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதிகளிலும் 1 கோடி ரூபா, 10 தொகுதி 10 கோடி ரூபா, 100 தொகுதி 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபாக்கான ப்ராஜெக்ட் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கையில். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார் பாருங்களேன். பாவம், இந்த தம்பிகளை நினச்சாதான் கவலையாக இருக்குது. அண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, நானும் அந்த கட்சியில் இருந்து தானே வந்தேன். நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல, நீங்கள் நம்பலைன்னாலும் இதுதான் நெசம். தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியை இந்த தேர்தலில் நம்பாதீங்க, ஓட்டு போடாதீங்க. நன்றி, வணக்கம்.